சோனப்பிரேன் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஹிந்தி பாடங்கள் தொடரில் இப்போ ஒரு புது பாடம் பார்ப்போம். ஓகேங்களா? சில உதாரணங்களையும் பார்ப்போம். ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் 3 மொழியிலையும் பார்ப்போம். பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஒட்டகம் ஏற்கனவே தண்ணீர் குடித்து விட்டது. இது ஒரு வாக்கியம் இல்லையா? ஆங்கிலத்தில் த கேமல் ஆல்ரெடி ட்ராங்க் வாட்டர். குடித்து விட்டது, இறந்த காலம், அதனால் ட்ராங்க்கு அப்படின்னு போடுறோம். கேமல் ஒட்டகம். இப்போ அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? ஓன்ட் பானி பீச்சுக்காக. ஓன்ட் பானி பீச்சுக்காக. பீச்சுக்காக இறந்த காலம், பீரகாகை நிகழ்காலம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். மாலா ரிதுவுக்கு தொப்பி தைத்து கொண்டிருந்தாள். மாலா ரிதுவுக்கு தொப்பி தைத்து கொண்டிருந்தாள். இதுவும் இறந்த காலம்தான். மாலா வாஸ் சூவிங் எ கேப் ஃபார் ரித்து. சூவிங் தையல் இல்லையா? தைத்து கொண்டிருந்தாள். ஓகே. எ கேப் ஃபார் ரித்து. அது வந்து ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? மாலா ரித்து கே லியே தொப்பி सी रही थी. மாலா ரித்து கே லியே தொப்பி सी रही थी. ரித்து, மாலா ரித்து 2 பேர் இல்லையா? சீரகி தைத்தல். ஆங்கில இதில் ஹிந்தியில் வந்து சீரகின்னாக்க அதாவது தைத்து கொண்டிருந்தாள் அப்படிங்கிற இறந்த காலத்துக்கு அது வரும். ஓகேங்களா? மாலா ரித்துக்கு தொப்பி தைத்து கொண்டிருந்தால் மாலா ரித்து கேலியே தொப்பி சீரகி தீ. 3வது பாருங்க. அந்த காரை ஓட்ட வேண்டாம். டு நாட் டிரைவ் தட் கார். ஆங்கிலத்தில் சொன்னாக்க டு நாட் டிரைவ் தட் கார்னு சொல்லுவோம். வாஹ் காடி மத் சலாயியே. வாஹ்னா அந்த, அவன் அந்த, எப்படின்னு வச்சுக்கலாம். காடி கார், மத் சலாயியே. மத்னா கூடாது, வேண்டாம். சலாயியே ஓட்ட வேண்டாம். வாஹ் காடி மத் சலாயியே. சரிங்களா? அந்த காரை ஓட்ட வேண்டாம். டு நாட் டிரைவ் த கார். வாஹ் காடி மத் சலாயியே. வாஹ் காடி மத் சலாயியே. இனி அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போமா? பாருங்கள். அடுத்த எக்ஸாம்பிள் 4. ஜான் முடியை வெட்டி பின்னர் சாயமிடுகிறார். ஜான் வந்து அவனுடைய முடியை வெட்டிட்டு பின்னர் அதுக்கு டை அடிக்கிறார். அதுதான் வாக்கியம். அப்போ அது ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது? ஜான் கட்ஸ் ஹேர் அண்ட் தென் டைஸ் தம். ஜான் கட்ஸ் ஹேர் அண்ட் தென் டைஸ் தெம். அவைகளுக்கு பின்னர் சாயமிடுகிறார், டை அடிக்கிறார். இப்போ அது வந்து ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். ஜான் बालों को कटाता है और फिर उनको रंगाता है. சரியா? ஜான் பால்னா முடி, பாலோங்கு முடிக்கு, கட்டாத்தா ஹே முடியை வெட்டுகிறான். और फिर அதன் பின்னர், और फिरனாக்க அதன் பின்னர், உன்கு அதற்கு, ரங்காத்தா ஹே கலர் சாயமிடுகிறான், டை அடிக்கிறான். அந்த வாக்கியம். அடுத்து 5 பாருங்க. ரேகா 4 கேரட்டுகளை கழுவி அதனை நறுக்குகிறாள். ரேகா 4 கேரட்டுகளை கழுவி அதனை நறுக்குகிறாள். இது ஒரு வாக்கியம். ஆங்கிலத்தில் ரேகா வாஷஸ் அண்ட் தென் ஸ்லைசஸ் 4 கேரட்ஸ். ரேகா வாஷஸ் அண்ட் தென் ஸ்லைசஸ் 4 கேரட்ஸ். இப்போ அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? ரேகா தோக்கர் 4 காஜர் கோ சிராத்தி ஹே. ரேகா என்பவள் தோக்கர், அதாவது க்ளீன் பண்ணுறா, க்ளீன் பண்ணி,
சார்னா 4. காஜர், காஜர்னா கேரட்டு, கேரட்கு, அதாவது கேரட்டுக்கு சிராத்தி ஹே, நறுக்குகிறாள், வெட்டுகிறாள் அப்படின்னு எது வேணாலும் வச்சுக்கலாம். ரேஹா தோக்கர் 4 காஜர்க்கு சிராத்தி ஹே. அடுத்து பாருங்கள் 6. பூனை ஒரு புலியைப் போல் நடந்து செல்கிறது. பூனை ஒரு புலியைப் போல் நடந்து செல்கிறது. The cat walks like a tiger. The cat walks like a tiger. बिल्ली, அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்க. बिल्ली शेर की तरह चलती है. बिल्ली பூனை, ஷேர் புலி, ஷேர் கி தரா புலியை போல, செல்தி ஹே நடந்து செல்கிறது. சரியா? பூனை ஒரு புலியை போல் நடந்து செல்கிறது. பில்லி ஷேர் கி தரா செல்தி ஹே. 7 பாருங்க. சுனிதா சமையல் செய்யும்போது காலிஃப்ளவரை மூடுகிறாள். சுனிதா கவர்ஸ் த காலிஃப்ளவர் வைல் குக்கிங். சுனிதா சமையல் செய்யும்போது காலிஃப்ளவரை மூடுகிறாள். இது ஒரு வாக்கியம். அப்போ அது ஹிந்தியில் எப்படி வருது பாருங்கள். அது ஒரு கவிதை மாதிரியே கூட வருது. சில வாக்கியங்கள்லாம் சில வேர்டு வந்து ஒவ்வொரு மொழியிலையும் அழகாக இருக்கும். சுனிதா பக்காத்தி ஹே ஃபுல் கோபிக்கு டக்காத்தி ஹே, அப்படி ஒரு கவிதை மாதிரி வருது பாருங்கள். சுனிதா பக்காத்தி ஹே, சுனிதா சமையல் செய்யும்பொழுது ஃபுல் கோபிக்கு, ஃபுல் கோபின்னா காலிஃப்ளவர், முட்டைக்கோசுன்னு சொல்லுவோம்ல, ஃபுல் கோபிக்கு டக்காத்தி ஹே மூடி வைக்கிறாள். இந்த வாக்கியம் சரியா? சுனிதா சமையல் செய்யும்போது காலிஃப்ளவரை மூடுகிறாள். சுனிதா கவர்ஸ் த காலிஃப்ளவர் வைல் குக்கிங். சுனிதா பக்காத்தி ஹே ஃபுல் கோபிக்கு டக்காத்தி ஹே. அடுத்து பாருங்க 8. அஜித் அறையிலிருந்து 3 நாற்காலிகளை எடுக்கிறார். அஜித் takes 3 chairs from the room. என்ன, அஜித் வந்து 3 சேர்களை ரூம்லேருந்து எடுக்கிறான். அதுதான் இந்த வாக்கியம். அது ஹிந்தியில் மறந்து எப்படி வருது பாருங்கள். அஜித் கமரா से 3 कुर्सियाँ लेता है. அஜித் கமரா से, கமரான்னா நமக்கு தெரியும் ரூமில் இருந்து. கமரான்னு நம்ம சாதாரணமாக நம்ம வீடுகளெல்லாம் யூஸ் பண்ணுவோம். காம்பரா அப்படின்னு சொல்லுவோம். தென் குர்சியா தீன் குர்சியா 3 குர்சிகள் லேத்தாக எடுக்கிறான். சரியா? இந்த வாக்கியம் அஜித் கமரா से 3 कुर्सियाँ लेता है. தமிழில் எப்படி வருது? அஜித் அறையிலிருந்து 3 நாற்காலிகளை எடுக்கிறார். அஜித் takes 3 chairs from the room. अजीत कमरा से 3 कुर्सियाँ लेता है. வாக்கியம் புரிஞ்சுருக்கீங்களா? அடுத்த வாக்கியம் பார்ப்போமா? 9 பாருங்க. அடுத்து, உங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு வாய்ப்பை பெறுவோம். இது ஒரு வாக்கியம். ஒருத்தனை பார்த்து சொல்கிறோம், ஒரு வேலைக்கே போகிறோம், வேலை கிடைக்கல. அப்போ சொல்லுவோம், உங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு வாய்ப்பை பெறுவோம், உங்களுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு வாக்கியம். அது ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது? ஹி வில் கெட் எ சான்ஸ் ஆஃப்டர் யூ. வி வில் கெட் எ சான்ஸ் ஆஃப்டர் யூ. உங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு வாய்ப்பை பெறுவோம். அது அங்கே ஹிந்தியில் வரும்போது மாறுது. எப்படி பாருங்கள். ஆப்கே பாத் ஹம் மௌகா பாயேங்கே. ஆப்கே பாத் உங்களுக்கு பிறகு, ஹம் நாங்கள், மௌகா பாயேங்கே ஒரு வாய்ப்பை பெறுவோம். மௌகா லேலேங்கே நாங்கள் ஒரு வாய்ப்பை எடுத்துக்கொள்வோம். அப்படி கூட வாக்கியக்குள்ள மாற்றலாம். சரியா? உங்களுக்கு பிறகு நாங்கள் ஒரு வாய்ப்பை பெறுவோம். we will get a chance after you. आपके बाद हम मौका पाएंगे. हमको मौका मिलेंगे.
அப்படி கூட சொல்லலாம். ஆப்கே பாத் ஹம்கு மௌக்கா மிலேங்கே, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இனி அடுத்த வாக்கியத்தை பார்ப்போமா? 10 பாருங்க. சிறுத்தை குளிரில் இறந்துவிடும். சிறுத்தை குளிரில் இறந்துவிடும். த சீத்தா வில் டை இன் த கோல்டு. சீட்டா சிறுத்தை ஆங்கிலத்தில், அதுதான் நமக்கு தெரியும். இது வந்து இறந்த காலம். வில் வருது பார்த்தீங்களா? அதாவது குளிர் வந்தால் இறந்து விடும் அப்படிங்கிறது அது இறந்த காலம் தான் அது. அப்போது அது மாறும்போது எப்படி வருது பாருங்கள். चीता ठंड में मरेगा. मरेगा मरा है இறந்த காலம், சாரி நிகழ்காலமாக வரும். மரேகா இறந்த காலம், இறக்கலாம், இறந்து விடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதில்ல, அதுதான் அது. 10 பாருங்க. சிறுத்தை குளிரில் இறந்துவிடும். இந்த சீட்டா வில் டை இன் த கோல்டு. தண்டுனா கோல்டு. ஹிந்தியில் வந்து கோல்டுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், தண்டு. தண்டின்னு சொல்லுவாங்கள்ல குளிருக்கு, அதான் அது. சீதா தண்டுமே மரேகா.